welcome to another episode of us being taught nothing about our bodies. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட first period stories ஷேர் பண்ணிக்க போறோம். Men can also watch, ஒன்றும் பிரச்சனை இல்ல, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி நான் என்னோட first period பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். I remembered how scared I was, how I knew nothing and எப்படி எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டிவா நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எதுக்கு சீக்ரெட்டிவா இருக்கணும், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுடலாம்னு தான் this video originated. நான் வந்து ஃபர்ஸ்ட் என் கதையை மட்டும் தான் சொல்லலாம்னு இருந்தேன். பட் ஐ வாண்டட் டு நோ, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் மற்ற பெண்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் சிமிலரா இருக்கா இல்ல வாஸ் இட் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் இன்ஸ்டாகிராம்ல போய் குட் மார்னிங் சன்ஷைன் அப்படின்னு உங்களை மில்க் பண்ண தான் போனேன். என்னோட ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டோரியை சொல்றேன். உங்களோட ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டோரியும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபன்னியா இருக்கும்னா சொல்லுங்க, நம்ம மாத்தி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. Let's start. Okay, this is going to be funny. I was studying 7th and ஒரு சின்ன பொண்ணு கூட சைக்கிள்ல சுத்திட்டு இருந்தேன். Like I would be sitting at the back of the cycle. எனக்கு சைக்கிளோட தெரியாது. சின்ன பிள்ளைக்கு பின்னாடி உட்கார்ந்து போயிருக்கேன். ஸோ நான் ரொம்ப ஜாலியா பின்னாடி உட்கார்ந்து ஜாலியா போயிட்டு இருந்தேன். சடனா ஸ்பீட் பிரேக்கர்ல ஒரு ஏத்துனா பார்த்தா பேக் சீட்ல இருக்கிற ஒரு ஸ்டீல் கம்பி குத்திடுச்சு, அதுவும் அங்க. உடனே அழுதுட்டு குனிஞ்சிட்டு வீட்டுக்கு போனேன். ஃபிளாட்ல இருக்கிற எல்லா ஆண்டியும் பார்த்துட்டு இவ வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வழியில ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு சொல்லல. அம்மாவும் போன் யாரு பேசிட்டு இருந்தாங்க. என் நிலைமைய பார்த்து அவங்களும் என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா சொல்லிட்டு சிரிச்சுட்டாங்க. தென் விழுந்துட்டேன்னு சொன்னேன். விழுந்தா அங்க எப்படி அடிபடும்னு கேட்டாங்க. அப்புறம் தெளிவா சொன்னேன். அப்புறம் ஐயோன்னு விட்டுட்டாங்க. தென் பிளாட்ஸ்ல இருக்க எல்லாரும் வீட்டுக்கு நாக்கு பண்ணி என்னம்மா உட்காண்டாளா பொண்ணுன்னு கேட்டாங்க. அம்மா உடனே எல்லார்கிட்டயும் சொல்லி மானவரியா என்ன மானபங்கம் படுத்திட்டாங்க. How much embarrassment should a woman go through in one day? குத்தி கிழிஞ்சு ரத்தம் வந்து ஆண்டி கிட்டெல்லாம் அதை பரப்பி. Oh my god. 1 year later friends கூட அகைன் விளையாண்டப்போ உண்மையா வயிறு வலிச்சதுன்னு உட்காந்துட்டேன். பட் அம்மா அதை பார்த்துட்டு என்னடி திருப்பி சைக்கிள்ல ஊர் பொறுக்கினியா கேட்டாங்க. அம்மா ரத்தம்மான்னு பேண்ட்டை காமிச்சேன். அப்பவும் that lady was happy. அவ்வளவுதான் ஜி, ப்ரோ இஸ் லிவிங் இன் அ சிட்காம். சிரிக்க கூடாதுதான் எனக்கு புரியுது, பட் how am I supposed to not laugh at this? கதையா எழுதினதுல ரஷ்மி அவங்க அனுப்புனது சின்ன கதை. 10 பக்கம் பேராகிராஃப் எழுதின பெண்கள்லாம் இருக்காங்க. ஐ எம் சாரி இஃப் ஐ எம் நாட் ரீடிங் yours in the video. அவ்வளோ பெருசா படிச்சு நான் வீடியோ போட்டேன்னா இன்னைக்கு முடியாது நான் வீடியோ எடுக்கிறது. அதனால ஐ எம் so sorry, பட் சிறுசா எழுதி பழகு. This is not my story but of a friend. Okay, so for the first time I didn't even know what period was even after her puberty because her mom never told her. ஓ, அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்த அப்புறமும் பியூபர்ட்டினா அந்த பொண்ணுக்கு என்னன்னே தெரியலையா. சொசைட்டி, அருமையான இந்தியன் சொசைட்டி, love this for us. So she jumped into a conclusion that she had stomach cancer and she really thought that she was dying slowly and that's why they did all the rituals for her soul to rest in peace. வயசுக்கு வந்த உடனே இந்த ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்கல்ல, அந்த பொண்ணு என்ன நினைச்சிருக்கு, எனக்கு கேன்சரு, நான் சாக போறேன், ஆத்மா சாந்தி அடையனோட அந்த பூஜை பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கு அந்த பொண்ணு. After some months other people also had hit puberty, so she thought it was contagious. கொஞ்ச நாள்ல அவளை சுத்தி இருக்கிறவங்களும் வயசுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதனால இவதான் அந்த கேன்சர் அவங்களுக்கு எல்லாம் பரப்பி விட்டுருக்கான்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டான். She came to know what period was when we were in 10th standard. தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல நம்ம படுத்திருக்க படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா, இவ்வளவுதான் வலியா? பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இது வந்து இல்னஸ்ன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் பண்ணிருப்போம்னு நான் நினைச்சேன். பீரியட்ஸ் வந்த அப்புறமும் அது என்னன்னே யாரும் நமக்கு கத்து கொடுக்காம 10th ஸ்டாண்டர்ட் வரை ஒரு பொண்ணு செத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கு பாத்தியா. இதுக்குதான் நண்பர்களே செக்ஸ் எஜுகேஷன் முக்கியம்னு சொல்றது. யாராச்சும் ஒருத்தர் அந்த பொண்ணுக்கு கத்து கொடுத்திருந்தா அந்த பொண்ணு சோகமா இருந்திருக்காதுல்ல. நெக்ஸ்ட், in 2022 October 11, one fine Sunday evening I was pooping in the restroom. கக்கா போறத கூட எவ்வளவு சினிமேட்டிக்கா போயட்டிக்கா சொல்றாங்க பாருங்க பெண்கள். That is what I love about us. Suddenly that blood came and I felt scared obviously and I thought I got piles. புதுமையா இருக்கு. And cried to my mom, நான் சாக போறேன் போலமா, piles வந்தா செத்துருவாங்கன்னு நினைச்சேன். Love how we have no clue. Stomach cancer, piles. அடுத்து I got my first period when I was watching Eram film in the theater.
I can see where this is going already. It was a horror one. ஆமா, ஈரம் படம் பாத்திருக்கீங்கல்ல எல்லாரும், பேய் படம். Even when my mom would tease me saying ஈரம் படம் பார்த்துதான் நீ ஈரமான எனக்கு சிரிப்பு வரல. This is some shit that a boy would say, bro. Mummy low-key goofy. I'm having too much fun. நாளைக்கே எனக்கு periods வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், because I shouldn't be having this much fun. இன்னொரு மூவி ரிலேட்டட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் வந்தப்போ அன்னைக்கு சண்டே. நாங்க ஃபேமிலியா மூவிஸ்லாம் படம் வந்தா ரொம்ப நாள் கழிச்சு தான் போவோம். ஆனா அன்னைக்கு மெர்சல் படத்துக்கு போலான்னு படம் வந்த 1 வீக்லயே கிளம்பிட்டு இருந்தோம். நான் அன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணலாம்னு குளிக்க போனேன். அப்பதான் நான் நோட்டீஸ் பண்ணேன், குளிச்சுட்டு போய் சொல்லலாமா, சொன்னா படத்துக்கு போற கேன்சல் ஆயிடுமோன்னு நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு சொல்லவே இல்ல. அப்புறம் ரொம்ப ஃப்ளோ ஆகி எல்லாரும் பாத்துட்டாங்க. 2 to 3 வீக்ஸ் ஒரு ரூம்ல அடைச்சிட்டாங்க. ஆமா, இந்த கருமை வேற பண்ணுவாங்க இவங்க. ஓலை பின்னறேன், தனியா உட்காத்தி வைக்கிறேன், நீ தீட்டுமா. இத பத்திலாம் நான் பேசுனா கொந்தளிச்சிருவாங்க, விடுங்க. அப்புறம் டிவில தான் மெர்சல் படம் பார்த்தோம். ஒரு பொண்ணு மெர்சல் படத்தை தியேட்டர்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா? ஐ எம் சாரி பெஸ்டி, ஐ எம் சாரி ஃபார் யுவர் லாஸ். நான் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதான் பிளட் வருதுன்னு நினைச்சேன். கேன்சர், பைல்ஸ், இப்ப கிட்னி ஃபெயிலியர். எவனாச்சும் ஒருத்தன் ரத்தம் வருமா, அதுக்கு பேரு பீரியட்ஸ், வருத்தப்படாதமா. இந்த 3 வார்த்தைகளை நம்ம கிட்ட சொல்லிருந்தா இந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்குமா? உயிர் பயத்திலேயே வாழ வச்சிருந்திருக்காங்க. sad, it is just sad. ஹாய் அக்கா, நான் ஏஜ் அட்டென்ட் பண்ற அன்னைக்கு எங்க அம்மா கோயிலுக்கு போனாங்க. நான் அப்பதான் ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தேன், என்னோட இன்னர்ஸ்ல பீரியட் இருந்துச்சு. எனக்கு கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. இது எல்லாம் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஐ டோன்ட் அக்ரி நவ் ஆர் பிலீவ் இன் தட். குட். அதனால கடவுள் என்ன நேர்ல வந்து திட்டுவாரு, அப்ப அவரை பார்க்கலாம் அப்படின்னு. ஓ, இப்ப பீரியட்ஸ் வந்தோன்னா கோவிலுக்குள்ள போனோம்னா கடவுள் என்ன நேர்ல வந்து புள்ளி பண்ண போறாரு, அப்ப பேசிக்கலாம். ஆனா அவரு வரவே இல்லை. சிஸ்டர் டிஸ்கவர்ட் ஏத்திசம் that day. எல்லாரோட ஸ்டோரியும் இவ்வளவு கூஃபியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் நாட் மை பர்சனல் ஸ்டோரி பட் a funny one indeed. அக்செப்ட் செய்யப்படும். ஓகே, ஐ வாஸ் இன் 4th grade that time and என் கூட என் ஃப்ரெண்ட் இருந்தா. her mother was our teacher. that day மேம்க்கு பீரியட்ஸ் போல அர்ஜென்ட்டா அவங்க சேர்ல இருந்து ஏஞ்சி கிளம்பிட்டாங்க. அப்போ நாங்க போய் சேர் பார்த்தா ஒரு blood நாங்க பார்த்தோம், அழுக ஆரம்பிச்சிட்டோம். 4thல தெரிஞ்சிருக்காது, that is valid. we thought she was gonna die and அவங்க ரொம்ப நேரம் ஆச்சு ரிட்டர்ன் ஆகல, நாங்க செத்துட்டாங்கன்னே முடிவு பண்ணிட்டோம். அந்த பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இவளோட ஃப்ரெண்ட், that was her mother. we even made a bouquet for her grave. அந்த பயத்துல இருந்த பாசத்தை நீங்க பார்க்கணும். 4th படிக்கிறப்ப நமக்கு தெரியலன்றது எப்படின்னு தெரியல. எந்த வயசுல பீரியட்ஸ் பத்தி சொல்லி தரணும்ன்ற அந்த ஒரு கிளாரிட்டியே எனக்கு இல்ல. ஆக்சுவலி சின்ன வயசுலயே நம்ம வந்து இது பெண்களுக்கு நார்மலா நடக்கும் அப்படின்னு அம்மா அதை நைஸா அப்படியே குழந்தையோட கான்வர்சேஷன்ல ஸ்லைட் இன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நார்மலான விஷயமா ஆயிடுமே. லைக் ரொம்ப சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துட்டான்றது என்னுடைய கருத்து. பட் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஆக்சுவலி குட். அதனால ஒரு செக்ஸ் எஜுகேட்டர் கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். ஓகே லிசன், ஐ வாஸ் இன் 6th grade and I had a crush on my classmate. 8thல கமிட் ஆனோம், 12thல he cheated and first yearல பிரேக்கப் பண்ணிட்டு சரி அதை விடுங்க. ஐ எம் சாரி. ஸோ நல்லா பேசிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு நாளைக்கு போயிட்டு இதே கண்டினியூ பண்ணலான்னு ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி. ஈவினிங் குளிக்கிறப்போ அம்மா கண்டுபிடிச்சு பக்கத்து வீட்டு அக்கா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு நாளையில இருந்து ஸ்கூல் கிடையாதுன்னு சொன்னதும் செம்ம ஷாக். எனக்கு அவனை பார்க்கணும். அதுதான் என் மைண்ட்ல. நான் லிட்டரலி கிரைட் ஃபார் ஸ்ட்ரெயிட் 2 days. 2 நாள் அழுகுற அளவுக்கு டவுன் பேடா. ஊர்ல எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க, ஆனா நான் பேசவே இல்லை, கிரைங் தான் ஃபுல்லா. அப்புறம் எக்க ராவா குடிக்க வரும்போது எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஐ ஸ்பிட் ஆன் தி லேடிஸ் பிளவுஸ். எங்க வீட்டுல வந்து பண்றேன்னு சொன்னாங்க, நான் வாந்தி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களை த்ரெட்டன் பண்ணனால ஐ எஸ்கேப்ட் ஃப்ரம் இட். ஸோ நீங்க துப்புனது இஸ் ஆக்சுவலி வேலிட். யாராச்சும் இதுவரை வயசுக்கு வரலன்னா உங்களுக்கு இந்த முட்டைலாம் தர ட்ரை பண்றப்போ ட்ரை திஸ். வாந்தி எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க, மேபி யூ கேன் எஸ்கேப். இப்போ சடங்கு ஃபங்க்ஷன் பார்த்தா நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்துல வேஸ்ட் பண்ணிட்டோமோ, ஜாலியா இருந்திருக்கலாம்னு தோணுது. சீட் பண்ண பையனுக்காக இவ்வளவு அழுதுருக்க வேண்டாம்னு தோணுது. Back in 7th and 8th grade, all the girls started getting their periods one by one. We turned it into a game. புதுசா இருக்கே. Get your period, you're out. Oh, last girl standing wins. நல்ல ஐடியாவா இருக்கே. 5th 6th படிக்கிற பெண்கள் பாக்குறீங்கன்னா take a note of this. It could be fun. In the end, it was just me and Sneha left. One morning, I woke up feeling wet. ஐயோ தோத்துட்டீங்களா? Next day at school, I found out that Sneha got her period after me. கொஞ்சம் ஒளிச்சிருந்தீங்கன்னா வின் பண்ணிருந்திருக்கலாம். ஸ்னேகா தான்
அவுட் ஆயிருந்திருக்கும். And guess what? The boys were also secretly tracking it. One even asked, so Sneha won? Ultimate embarrassment. ஆண்களும் பங்கு பெற்று இது நீங்க ஒரு குரூப் ஆக்டிவிட்டியா பண்ணியிருந்திருக்கீங்க. This actually is wholesome and funny. எனக்கு பிடிச்சது. 6th ஸ்டாண்டர்ட்ல ரேண்டமா ஒரு ஆஃப்டர்நூன் சரியான வயிறு வலி, பாடி ஹீட்னு நினைச்சிட்டு சுடி யூனிஃபார்ம் பேண்ட் லூசா போட்டுட்டு உட்கார்ந்திருந்தேன். Then went to restroom break and realized this. இதுக்குள்ள கிளாஸ் கேர்ள்ஸ் ஃபுல்லா பரவிடுச்சு எனக்கு பீரியட்ஸ்னு. apparently no one got theirs. okay, next day லீவ் போட்டேன். அதுக்கு நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போனேன். கிளாஸ்ல ஒரு புலி பண்ற குரூப் என்னைய ஒதுக்கி தனியா பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டாங்க, சேயிங் நான் பீரியட்ஸ் தள்ளி இருக்கணும்னு. Kids are sometimes really mean and I hate kids for that. It didn't happen later because apparently people started getting period. Maybe இது எப்போ எல்லாரும் அறியாத வயசுனால பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. So I didn't think much about that. Once people experience what you experience, suddenly we become open minded. So வீட்ல இருக்கிறது தான் வெளியே வரும். So வீட்ல இதெல்லாம் தப்பில்லமா நார்மல்னு சொல்லி வளர்த்திருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. பட் யா, உங்க குழந்தை புள்ளியா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல, பட் உங்க குழந்தைகள் புள்ளி செய்யப்படலாம். அதனால educate your kids. Hi, I am Sharon and this is my story. It was a really scary experience. I hit puberty when I was 10 years old. 10 yearsலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? Oh my god. At that time I was the school captain and we were all excitedly preparing for sports day. இது வேறயா? I will be holding the school flag and I was also participating in relay race and drill. That morning as I was getting ready and took a bath, I noticed I was bleeding. I had no idea what was happening. What a way to ruin a day. The hardest part was that I couldn't even take the day off. I had responsibilities and it was such an important day for me. I put on a pad for the first time in my life and carried on, running, participating in the relay and fulfilling all my responsibilities. Even though it was a tough day, by the end I felt an unexpected sense of pride for handling everything while navigating such a new and confusing experience. You did such a good job. அதுவும் 10 வயசுல. That was so great. Sharon, you are amazing. Why did you ask such sensitive things like this on social media? Why? What is your motive? இது ஒரு sensitive information-ஆ இருக்க கூடாதுன்றது தான் என்னோட motive. ஏன்னா இது எல்லா பெண் வாழ்க்கையிலும் நடக்கிறது. யூட்ரஸ் இருக்கிற எல்லாருக்குமே நடக்குது. பீரியட்ஸ் வரனால தான் நீயும் நானும் உருவாகவே செஞ்சோம். சோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தோணினது காரணமே one distinct thing தான். லைக் அந்த காலத்துல ஏதோ ஒரு பேட் இருக்கு, ஓகேவா? அந்த பேட் பிராண்ட் எனக்கு ஞாபகம் இல்ல, புதுசா வந்துச்சு. அதுக்கு ஆண்ட்ரியா வச்சு ஆட் பண்ணிருந்தாங்க. ஆண்ட்ரியா was saying இன்னைக்கு பீரியட்ஸ், இத சொல்றதுல எனக்கு வெக்கமா இல்ல, கூச்சமா இல்ல. அண்ட் என் கூட இருந்தவங்க சொன்னாங்க, எதுக்குதான் வெக்கப்பட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் சொல்றீங்க. இட் வாஸ் a woman saying that and I was like, பீரியட்ஸ்னு சொல்றது அவ்வளோ தப்பா? அப்போ வெக்கப்பட வேண்டிய விஷயம் தானா? சோ எனக்கு பீரியட்ஸ் வந்தப்போ நான் யார்கிட்டயுமே சொல்ல, என் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் என் கிளாஸ்மேட்ஸும் சொல்லல. பிகாஸ் we all considered it as a bad thing, as a shameful thing. கொஞ்சம் வளர 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 எனக்கு புரியுது இது ஒரு நார்மலான விஷயம், இது நம்ம ஏன் இவ்வளவு ஒரு கேவலமான விஷயமா நினைச்சோன்னு எனக்கு அதை மாத்தணும்னு தோணுச்சு. என்னால மாத்தலாம் முடியாது, பட் அதனாலதான் நான் இதை பத்தி கேட்டேன். அவங்க பீரியட்ஸ் பத்தியும் என் பீரியட்ஸ் பத்தியும் தெளிவா டீடைல்டா அன்சென்சர்டா பேசுறது felt like a good idea to me. So அதனாலதான் நான் கேட்டேன். அண்ட் இப்போ let's get into my period story. இது எப்ப நடந்துச்சுன்னா, நான் 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஆனுவல் லீவ்ல சில் பண்ணிட்டு இருக்கிறப்போ one fine morning, நானும் சினிமேட்டிக்கா சொல்றேன், one fine morning டிவில எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பொம்மலாட்டம் சீரியல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பொம்மலாட்டம் தெரியுமா? ஐகானிக் ஷிட். தூங்கி எந்திரிச்சு பாத்ரூம் போறேன், ப்ளீட் ஆகுது. அண்ட் ஐ வாஸ் கன்ஃபியூஸ். என்கிட்ட இதுவரை யாரும் சொல்லி கொடுத்ததே இல்ல. பீரியட் டாக்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பீரியட்ஸ் பத்தி பேசுறது, பட் நிஜமாலே என்ன நடக்கும்னு என்கிட்ட யாருமே சொல்லி தரல. தூக்க கலகத்துல இருந்தேன்னா ஏதோ இமேஜின் பண்றேன் போல, பாத்ரூம்ல ஏதாச்சும் கீழே இருந்திருக்கும்னு நினைச்சு போய் படுத்துட்டேன். அப்பவே கொஞ்சம் அள்ளி இல்லதா, பட் போய் படுத்துட்டேன். 1 hour கழிச்சு திருப்பி ஏஞ்சி வரேன், திருப்பி பாத்ரூம் போக வேண்டியிருந்துச்சு. வந்தா இன்னும் நிறைய பிளட் வருது. ஐ வாஸ் லைக், கேன்சர் தான். நானும் ஒன்னும் டிஃபரெண்ட்லாம் இல்ல. ஐ தாட் ஐ ஹேட் கேன்சர். ஏன்னு தெரியல, நம்ம எல்லாரும் என்ன நடந்தாலும் கேன்சர்னு தான் நினைச்சுக்கிறோம். நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன், எனக்கு கேன்சர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரே அழுகையா வர ஆரம்பிச்சிருச்சு. பாத்ரூம்ல ரூம்ல போய் யோசிக்கிறேன் என்ன பண்றது. வீட்டுல அம்மா இல்ல, அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, அக்கா வெளியே போயிட்டா, பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. பாட்டி கிட்ட சொல்லலாமா வேண்டாம், செத்துருவேன்னு பாட்டிக்கு இந்த வயசுல தெரிஞ்சா என்ன ஆகுறது, இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு செத்து போதே அப்படின்னு நினைச்சா அவங்க வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்லாம் நினைச்சு
ஐ வாஸ் பேனிக்கிங். அண்ட் தென் வந்து சாகிறது தான் சாகுறோம், வீட்டுல சொல்லிட்டு சாவோம் அப்படின்னு போய் பாட்டி கிட்ட சொன்னா என் பாட்டி ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா they know periods are horrible. எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டா வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. நிறைய ஃபுட் ஐட்டம்னால பீரியட்ஸ் வந்துற போதுன்னு எனக்கு தரக்கூட மாட்டாங்க ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேல. ஸோ எங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லி, எங்க அம்மா அங்க பதட்டப்பட்டு, எங்க அம்மா என் அக்காவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லி, என் அக்கா வீட்டுக்கு வந்து ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏதோ உலக அதிசயத்தை நான் கண்ட மாதிரி. அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு பட்டு பாவாடெல்லாம் வாங்கிட்டு வந்து 2 நாள்ல அதை அவசரமா தைச்சு பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் பண்றதுல எனக்கும் உடன்பாடு இல்ல. என் வீட்டுல இருக்கிற இந்த புள்ளைய எம்பாரஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்லயே ஏதோ பண்ணாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த 4th டே வந்து தலை குளிக்க சொல்லுவாங்கல்ல, பீரியட்ஸ் ஓவர்னு சிக்னிஃபை பண்ணேன். 4th டேக்கு அப்புறம் ஐ டிட் நாட் யூஸ் பேட்ஸ் ஆர் எனிதிங். 5th டே சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு தேங்க் யூ காட் அப்படிலாம் சொல்லிட்டு நான் பாத்ரூம்க்கு போறேன். ஐ எம் ஸ்டில் ப்ளீடிங். நமக்கு தான் ஏதோ டிஃபெக்ட் போல அப்படின்னு திருப்பி அழ ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் என் வீட்டுல சொன்னாங்க, இல்லம்மா 4th டே வந்து சிம்பாலிக்கா பீரியட் முடியும், நிஜமா முடியலாம் டைம் ஆகும். மை life was ruined that day. மாசம் 7 நாள். Are you kidding me? That was my first period story. நான் மட்டும் தான் எனக்கு கேன்சர்ல நான் நினைச்சு பயந்தேன்னு பார்த்தா நீங்க எல்லாம் என்னெல்லாமோ நினைச்சு பயந்துருக்கீங்க. So I am not alone and only thing I want to say is educate your kids. உங்க பொண்ணுங்க பசங்க எல்லாருக்குமே பீரியட்ஸ்னா என்னன்னு சொல்லி வளங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல. பிகாஸ் உங்க பையன் இப்போ ஒருத்தங்களுக்கு பீரியட்ஸ் வரத விட்னஸ் பண்றானா, அவங்க செத்துட்டு இருக்காங்கன்னு உங்க பையன் நினைச்சாலும் இட் இஸ் ஸ்கேரி ஃபார் த சைல்டு தானே. அதனால உங்க பையனுக்கும் நீங்க இருக்கீங்கல்ல, அம்மாக்கு இந்த மாதிரி மாசம் வரும்பா, இட் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டீங்கன்னா யாருக்குமே எம்பாரஸ்மெண்ட்டும் இருக்காது, பயமும் இருக்காது, ஒரு என்னன்னே தெரியாத ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. So that is it my ladies. Thank you for giving me your stories. நிறைய வீடியோல வராது obviously, பட் நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் படிக்கிறேன். என்னோட DM ஒரு சேஃப் ஸ்பேஸா நினைச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு I feel really good. Thank you so much and yeah, take care and bye bye.